இப்போ நம்ம பார்க்கலாம் எவ்வளோ பெரிய போர்ட் பண்ணுறோன்றது. இப்போ இந்த மாதிரி போல்ட்னஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இங்கே பார்க்கலாம் இந்த ஏரியாவில் வந்து இந்த ஏரியா வரைக்கும் பண்ண போகிறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த லேயர் பண்ண போகிறோம். இதுவே பெரிய போல்டு. நீங்கள் டிரான்ஸ்பார்டேஷனில் ரொம்ப இது 2 டே ப்ராசஸ். அப்படின்னா 2 லேயர் பண்ணும். இன்னைக்கு ஒரு லேயர் பண்ணும், நாளைக்கு ஒரு லேயர் பண்ணும். ஸோ இப்போ பார்க்கக்கூடியது பெரிய போர்டு. எக்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பகுதி பண்ணியாச்சு, இன்னொரு பகுதி பண்ணலை, இன்னும் நாளைக்கு தான் பண்ணுறேன். ஸோ பியர் டச் பண்ண போகிறேன். நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாலும் இன்னும் டச் பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ அதோட உங்களுக்கு பிரதர் எங்கேருந்து வரீங்க? ஜஃப்னாந்து வராரு பிரதர். பார்க்கலாம். இப்ப நீங்க டிரான்ஸ்பார்டேஷன் பண்ண போறீங்க. என்ன மாதிரி ஃபீல் இருக்கு உங்களுக்கு? வலியோ மற்ற விஷயம் நீங்க சொல்லுங்க. எக்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம், என்ன வலி இருந்தது? பெயின் கில்லர் எனஸ்தீசியா சரிக்கு லைட்டா ஒரு சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் பண்ண உடம்பு கடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். இதுக்கப்புறம் நார்மல் தானே? இப்ப நீங்க நார்மலா தான் இருக்கீங்க. அப்போ ஒரு பேஷண்ட்ன்றது டிரான்ஸ்பார்ட் சாதாரண விஷயம்ன்றது இவர் பண்ணும்போதே பார்க்கலாம். இப்ப அடுத்த நாள் இவருக்கு என்ன மாதிரி ஏரியா இப்ப நான் பண்ணவே இல்லை. இப்ப பார்க்கலாம். இங்க வாங்க. இப்ப பார்க்கலாம் என்ன மாதிரி ஏரியா பண்றோன்றதும் நான் பார்க்கலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த டோனா டச் பண்ணி எவ்வளவு ஏரியா தான் பண்ணுவேன். இப்ப நம்ம பார்க்கலாம். பெரிய போல்ட்னஸ் இது. இந்த 2 விரல் 1 விரல் பண்றதுலாம் நம்ம கிட்ட கிடையாது. ஒரு பெரிய போல்டா ஃபுல்லா எவ்வளவு கவர் பண்ண முடியுன்றத பார்த்து பண்ணுவோம். அடுத்து நம்ம இந்த ஃபுல்லா பண்ணிட்ட அப்புறம் இந்த வீடியோ முழுசா பாருங்க. இப்ப நம்ம பார்க்கலாம் நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பெரிய போர்ட். நான் இந்த முழு வீடியோ காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு டென்சிட்டி பண்ணிருக்கோம் பார்க்கலாம். இந்த ஏரியாவில இருந்து பின்னால வரைக்கும் போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் தலை குனிங்க பிரதர். இங்க பார்க்கலாம் இந்த டென்சிட்டி பாருங்க. ஹை டென்சிட்டியா கொடுத்துருக்கேன். 10 நாள்லயே சொட்ட தள்ள பழைய முடியை பார்க்கலாம் கேரண்டியாவே. இப்ப பார்க்கலாம் பிரதர் வரும்போது இந்த ஏரியாவில் முடியே இல்லை. இப்ப 10 நாளுக்கு அப்புறம் இந்த முடி எவ்வளவு அழகா வளரும் போது பாருங்க. ரொம்ப அற்புதமா வளரும். அதனால டிரான்ஸ்பிளான்டேஷன் ரொம்ப நார்மலான விஷயம். யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு சாதாரண ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுன்றது பெரிய கஷ்டம் இல்ல. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் டைமே மாறும். அதாவது லைஃபே மாறும். நீங்க நிறைய பேர் முடி போச்சு வாழ்க்கையை போச்சு நினைக்கிறவங்களுக்கு 2 நாள் ஹாஸ்பிட்டல் வந்து தங்கினீங்கன்னா போதும். 10 நாள்ல உங்க சொட்டத்தல்ல பழைய முடியை பார்க்கலாம். நம்ம இதை பாக்குறது காரணம் என்னன்னா ஒரு புரிதலுக்கானது. யாரும் இது ஒரு பெரிய டிரான்ஸ்பிளான்டேஷன் பெரிய சர்ஜரி நினைக்க வேண்டாம். ஸ்கின்ல பண்றது பாதுகாப்பானது. பேஷண்ட் பிரதர் ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு எதனா வலி இருக்கா? இல்ல, பெருசா வழி இல்ல. பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப நீங்க வர்றதுக்கு முன்னால என்ன நினைச்சீங்க? நிறைய டிரான்ஸ்பார்டேஷன் பாத்துருக்கீங்க. நம்ம சென்னை நம்பிக்கையில தான் வர்றீங்க. இப்ப 2 டே ப்ராசஸ் தானே பண்ணோம். 2 லேயர் பண்ணிருக்கோம் ரைட்டா? இப்ப என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? இப்ப இன்னும் பாக்கல. நீங்க நேத்து மட்டும் பாத்தீங்க, நீ ஃபுல்லா பண்ணிருக்க. இன்னும் பாக்கல, பார்க்க போறீங்க. என்ன ஃபீல் பண்றீங்க? பெயின் என்றது எதுவும் இல்ல. அந்த இன்ஜெக்ஷன் போடைக்கு சின்ன எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். முதல் விஷயம் வந்த டைம்ல இருந்து நாங்க என்ன ப்ரொசீஜர் ஒண்ணு என்ன பண்ணோம்? பிளட் டெஸ்ட் எடுத்தோமா? பிளட் டெஸ்ட். ரெண்டாவது லோக்கல் அனஸ்தீசியா ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் பண்ணிருப்போம். செகண்ட் இன்னொரு லேயர் பண்ணிருப்போம். ரெண்டு லேயர் பண்ணிருப்போம். அதாவது பெயின்றது ஒண்ணும் கிடையாது. ஸ்ரீலங்கா மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. இவ்வளவு பெரிய போல்டா நீங்க ஸ்ரீலங்காவில எந்த இடத்துலயும் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்க்க முடியாது. இந்த 2 டே ப்ராசஸ் ஸ்ரீலங்காலயும் நாம தான். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். பேஷண்ட்டுக்கு பண்றது முன்னால ஏன் காட்டுறோம்னா மக்களுக்கு ஒரு புரிதலுக்கானது. எல்லாரும் நம்பிக்கையோட பண்ணிக்கலாம். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே.